கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விசேஷமாய் சிந்திக்கப் போவது இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுதலும். இயேசுக்கு பிரியமான 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். அவங்க பிரியமான, இயேசு ரொம்ப பிரியமானவங்க. அவங்களும் இயேசுவை நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சகோதரியுடைய சகோதரனாகிய அவருடைய தம்பி அல்லது அண்ணன் இறந்து போகிறார். முதல்ல உடம்பு சுகமில்லாமல் இருக்கிறாரு, அப்புறம் இறந்து போகிறாரு. அப்போ செய்தி அனுப்புகிறாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி சுகமெல்லாம் இருக்காங்க. ஆனால் உடனே இயேசு வரல. எப்படி நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வராதது போல இங்கேயும் அதே தான், இயேசு உடனே வரல. என்ன நினைக்கிறீங்க? ஏன் அன்புள்ள இயேசு தாமதம் பண்ணினார்? அப்போ இயேசு தாமதம் பண்ணுகிறார். அதன் விளைவாக, இயேசு தாமதம் விளைவாக இன்னொரு ஆபத்தான சம்பவம் நடைபெறும். என்னது? சுகமாயிருந்த சகோதரன் இறந்து போகிறார். நிச்சயமா அவங்களுக்கு மானுஷீகமா 2 பேருக்கும் என்னடா இவ்வளவு நேசித்தோம் இயேசுவை, அவர் நம்மை நேசித்தார், ஆனால் இந்த மாதிரி ஆபத்தான நிலையம் நம்ம செய்தி அனுப்புகிறோம், அதை கவனிக்காதபடிக்கு இருந்துட்டாரே என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்கும். ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு சோர்வு வந்திருக்கும். ஆனால் அதுக்கு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் எந்த காரியத்தை தாமதம் பண்ணினாலும் அது நம்முடைய நஷ்டத்துக்கு அல்ல, மாறாக அவருடைய மகிமைக்கும் நாம் அவரை புரிந்து கொள்ள, அவருடைய அற்புதங்களை ருசிக்க அவருடைய டைமில் அவர் பண்ணுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும்னா அந்த தாமதம் பண்ணுகிறார். ஆகையினால கிறிஸ்து வாழ்க்கையில் எந்த தாமதமும் தேவ சமூகத்தில் நஷ்டமானதல்ல, அது நமக்கு தீமையை விளைவிக்கிறதல்ல, மாறாக அவருடைய நாம மகிமைப்படவும், நம்முடைய விசுவாசம் வளரவும், அவருடைய டைமுக்கு நாம் காத்திருக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவாக நாம் காத்திருக்க பழகணும். நம்முடைய சௌகரியத்துக்கு அவரை தேட முடியாது. அவருடைய, ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்கிறவர், சர்வஞானி, அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய டைமுக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சகோதர சகோதரிகளை உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அப்படியாய் கர்த்தர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தில் அற்புதம் செய்வாராக. ஆமென்.